எதிர்ப்பிலேயே வளர்ந்து வந்த 2 இயக்கங்கள் ஒன்றை ஒன்று ஏட்டிக்கு போட்டியாக பார்த்துக்கிறதுங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயந்தான். அதுவும் தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய தென்கோடியில் வேறு எந்த இடத்துலையுமே இல்லாத அளவுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சித்தாந்தத்துக்கு கடுமையான எதிர்ப்பை காட்டிக்கிட்டு இருக்க கட்சி திமுக. தமிழ்நாட்டு மக்களையும் அந்த மாதிரி ஒரு பெரியாரனுடைய அரசியலும் அண்ணாருடைய அரசியலும் வடிவமைச்சு கொண்டு வந்திருக்கு. அதனால் ஆர்எஸ்எஸ்க்கும் திமுகவும் இயல்பாகவே இங்கே மோதல் அதிகமாக தான் இருக்கும். ஆர்எஸ்எஸ் என்பது பிஜேபியினுடைய தாய் கழகம், ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங் அப்படின்றது தான் அதனுடைய பேர். அந்த அமைப்பை எந்த வகையிலுமே வளர விட்டுறக்கூடாது தமிழ்நாட்டில்ன்றது ஸ்டாலினுடைய மிக குறிப்பான ஒரு அஜெண்டாவில் ஒன்று. நல்லா பார்த்தீங்கன்னா 2023 ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் ஒரு ஊர்வலம் நடத்தணும்னு சொல்லி பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணும்போது தமிழக அரசு உயிரை கொடுத்து போராடி அதை தடுக்கணும்னு பார்த்தாங்க. அப்போ அவங்க கோர்ட்டில் போய் சொன்னதே என்னென்னா, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கட்சியெல்லாம் பிரச்சனையில் இருக்குது, அவங்களாலலாம் ஒரு பயமுறுத்தல் இருக்குது, இந்த நேரத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுரும், இவங்களை நடத்தவே விடக்கூடாதுன்னு சொல்லி கடுமையாக வாதாடினாங்க. அப்படி வாதாடும்போது